வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து நம்ம போன காணொலியில கேட்டுக்கிட்ட மாதிரியே பாத்தீங்கன்னா பல பேர் ஆமா இல்ல நான் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்டா வேற போட்டிருந்தீங்க. ஆனா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களான்னு தெரியல. விளையாட்டா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா பல காணொலிகள் பல பேருக்கு கண்ணுல போய் சேராம போயிருது. இது பண்ணவே இல்லை, இந்த டாபிக் பேசவே இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. பட் எல்லாமே பேசுனது ஏன் உங்க கண்ணுக்கு சேரலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருப்பீங்க. இப்ப கூட எதர்ச்சியா இந்த வீடியோ கண்ணில் பட்டதுனால நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த வீடியோஸுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நீங்களும் பண்ணிருங்க. பக்கத்துல யாராவது போன் இருந்தா அதையும் பிடுங்கி பண்ணி விட்டுருங்க. வணக்கம் பாரி அவர்களே. வணக்கம். இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ரொம்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா பரபரப்பா இருக்காங்க, பயத்துல இருக்காங்க, கண்ணு எல்லாம் செவக்குது. சில பேர் எல்லாம் ஓடுறாங்க, பறக்குறாங்க, நீங்க தடுமாறுது, வாயெல்லாம் தடுமாறுது அப்படின்னு போகுது. சரி நம்ம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு தான். ஏன்னா ஜாலியா தான் இருக்கும். இப்ப அதாவது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே பணக்காரனா இருந்தாதான் ஜாலியா இருக்கணும் இல்ல, பல ஆயிரம் கோடி சொத்து இருந்தாதான் ஜாலியா இருக்குல்ல. மடியில கனம் இல்லைனானே ஜாலியா இருக்கலாம். ஆனா சில பேர் மடியில கனத்தை கட்டிட்டு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லைன்னு வாயில பேசிக்கிறாங்க. ஆனா மடியில உங்களுக்கு மடியில தான் கனம் இருக்கு. நீங்க உங்க மடியை வேற ஒருத்தர் மடியில கட்டிட்டா மட்டும் அந்த மடிக்கு இந்த மடி எப்படி வந்துச்சுன்னு கேட்காம போயிருவாங்களா இடி? இல்லங்க, இப்ப நான் எதர்ச்சியா ஒரு டாபிக் வச்சு பண்ணியிருந்தேன். இப்போ கேப்ரியல்னு ஒருத்தர் பேர், அவர் கூட சரி நம்மளுக்கு என்ன வீடியோ நல்லா போகணும், உள்ள இருக்கிற கருத்துக்கு பொய்யாவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மக்களோட கவனத்தை ஈர்க்கணும்ன்ற மாதிரி நான் என்ன யோசிச்சேன், பிஜேபி எப்படியாவது திமுகவை அடிக்கிறதுக்கு இந்த ஈடியை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கா போன வாரம் போட்டிருந்தேன். நான் ஏதோ உங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கனால நான் ஏதோ ஆர்வம் சொல்லிட்ட மாதிரி பல பேர் கிட்ட கேட்டு இருந்தாங்க. பட் இதுதான் ஒரு பேசிக் கால்குலேஷன் தான். இது பண்ணுவாங்க பிஜேபி நம்ம தெரியும். நமக்கு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலையன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம். நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தோம். பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துச்சுன்னா அது ஏடிஎம்கேக்கு ஒரு மைனஸ் தான். இப்போ நான் சொல்றது ஒரு மைனஸ் தான். ஏன்னா இப்போ கூட பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயம் வருது. தமிழர்களை ஈழத்தமிழர்களுக்கு இது பண்ண முடியாது, சத்திரமா இந்தியா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த நம்மளுடைய புரிதலும் நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பும் அங்கே நிறைவேறாது. பிஜேபி கவர்மெண்ட் அதுக்கு ஒருபோதும் தலை சாயாது. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நெகட்டிவா தான் ஏடிஎம்கேக்கு விழுகும். மிக குறிப்பாக ஒரு டிசைடிங் சரி அந்த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் கண்டிப்பா பிஜேபி அல்லாத கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அதிமுக அடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதனால சொன்னோம். இப்ப என்ன சிச்சுவேஷனை மாத்த ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை ஓவர் கம் பண்ணணும். அப்ப திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பை அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் உருவாக்கினால் மட்டும்தான் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு. சரி, அப்ப அதை உருவாக்கணும் அப்படின்னா திமுகக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னா யாரு? அது கலைஞர் குடும்பம். கலைஞர் கருணாநிதி அவர்களோட குடும்பமும் அவரோட செயல்பாடும் தான் திமுகக்கு ஒவ்வொரு முறையும் ஆபத்தாக போய் முடியும். இப்ப அந்த அடிப்படையில கடைசி வாரிசு முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு பெரிய அளவு கார்னர் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்தி காட்டும் பொழுது நிச்சயம் அந்த ஒரு மக்களோட மனதுல இந்த குடும்பம் இவ்வளவு கொள்ளையடிக்குது, இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுது, இதை திரும்ப நம்ம இப்படி கொண்டு வரணும், பவர்ல வந்தா என்னென்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பய உணர்வின் காரணமாக வேற வழி இல்லாம ஏடிஎம்கே, வேற வழி இல்லாம பிஜேபி பக்கம் சாய்வாங்கங்கிற ஒரு கால்குலேஷன் நடப்பது இயல்பு. ஸோ இதை நம்ம கணிச்சதுதான். இந்த முறை திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களா கட்டம் கட்டிக்கிட்டே வந்தாங்க. பொன்முடி தொடங்கி இப்ப கடைசியா நேரு கூட இதுக்கு போனாரு. நீங்க பாத்துட்டு டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. எதுக்கு போனாரு, ஏன் போனாரு நமக்கு யாருக்கும் தெரியல. எதுக்கு போகணும்? சேகர் பாபு அவர் வேலை பண்றாரு. இது எல்லாமே நடக்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது, தனிப்பட்ட அமைச்சர்கள் நிறைய பேருக்கு அவங்க மடியில கனம் இருக்கு. அந்த கனத்தினால பயமும் இருக்கு. ஓகே, இதுதான் நடக்குது. இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது திமுகவுடைய தலைமை குடும்பம் பெரிய அளவு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. இப்போ வெளிப்படையா சொன்னா பொன்முடி போன்றவர்கள்லாம் கைது செய்யப்படுற அந்த ஒரு இதெல்லாம் வரும் பொழுதும் கூட அவங்க ஒன்றும் பெருசா அலட்டிக்கல. அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா கட்டானா பரவாயில்ல, அவங்க மேல பழிய தூக்கி போட்டு அவங்கள கட் பண்ணி விட்டுறலாங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, தேவையில்லாத சுமை மாதிரி தேவையில்லாத சுமை, லூஸ் வெயிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஆனா அதே மாதிரியான ஒரு முறைமைய இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க ரத்த சொந்தங்களுக்கு இது வரும் பொழுது அப்படி அவங்க ரியாக்ட் பண்ணிக்குவாங்களா? கனிமொழி அவங்க ஏதோ ஒரு பெண்ணா பிறந்துட்டாங்க, அதனால அவங்க பலிகடை ஆக்குனாங்க. ஆனா இவர் ஆண் வாரிசு இல்லையா, இந்த வர்ணாசிரம முறையெல்லாம் ஃபாலோ பண்ற குடும்பம் இல்லையா, அது முடிசூடா மன்னன் அல்லவா, இவரை அதே மாதிரி கழட்டி விட்டுருவாங்களா?
கரெக்ட். இல்லங்க, இப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நான் பார்த்தேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு துரோகம் வந்து மே மாசத்துல பண்ணாங்க. அதற்கப்புறம் கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்டதும் மே மாசம் தான். அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்து தினகரன் எல்லாம் எரிச்சாங்க, அதுவும் மே மாசம். உருத்து வந்து ஊட்டும்னு நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல, அது போல பண்ண பாவத்துக்கு ஏதாவது ஒரு பதில் வரதான் செய்யும். அது அந்த நேரத்துல வருதுன்னா அத்தனை பேரோட வயிற்றெரிச்சல் அதுக்கு ஏதாவது ஒரு, இப்ப எல்லாரும் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்லாம் ஒரு வயிற்றெரிச்சலோட இருக்கும்ல, அந்த வயிற்றெரிச்சல கூட புரிஞ்சுக்காம அந்த வயிற்றெரிச்சலுக்கு ஒரு பரிகாரம் தேடணும்னு கூட யோசிக்காம நீங்க வந்து அந்த திரும்ப மாநாட மயிலாட மாதிரியே இங்க உங்களோட அசோசியேட்டா இருக்கிற ஆட்களை வச்சு இந்த ஈவெண்ட் நடத்து, அந்த ஈவெண்ட் நடத்து, இந்த இடத்துல போய் கூத்துட்டு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணு. அது இப்போ அது நீங்க பேசியிருந்தீங்க, நான் பார்த்தேன். அந்த படம் பேர் என்ன? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தக் லைஃப் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இது வந்து தேவையில்லாம சிம்புவோட மார்க்கெட்டும் போக போகுது, கமலஹாசனும் நாசமா போக போறாரு, இதுதான் நடக்க போகுது அந்த படத்துல. இதுதான் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி கரெக்டா அந்த நேரத்துல 17 அன்னைக்கு தான் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுமா? அதுக்கு எல்லா யூடியூபர்ஸையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க எல்லாம் கரெக்டா மே 18 அன்னைக்கு உட்காந்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க, ட்ரெய்லர் ரிவ்யூ. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாரி. எப்பவுமே தமிழ் தேசியவாதிகள் நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. இது தொடர்ந்து நான் ஒரு 4-5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சாரி, நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஒரு ஹேஷ்டேக் கூட வரவே இல்லைங்க. நான் 2 நாளா பாத்துட்டே இருந்தேன். அது ஏதாவது வேணும்ட்டே ஏதாவது பண்ணி ஏதோ நடந்திருக்கு, பண்ணாமலாம் இல்ல, பண்ணிட்டு தான் இருக்காங்க. தனிப்பட்ட இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அதிகமா தான் இருக்கு. ஆனா அது அந்த ட்ரெண்டிங் அல்காரிதம்ல வராம பாத்துக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. சங்கடமா இருந்துச்சு. அந்த நேரத்துல வேற ஏதோ ஒரு சினிமாவை பத்தி ஏதோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ ஆனா இன்னும் சொல்லணும், இந்த வேற எந்த வருடமும் இல்லாமல் இந்த முறை கொஞ்சம் எழுச்சி அதிகமாவே தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது என்னன்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் இருக்குங்க, உணர்வு எல்லாம் இருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை மடைமாற்றுறதுக்கு பல சதிகள் நடக்குது. அந்த சதி இதெல்லாமே, அந்த ஒரு வயிற்றெரிச்சல் எல்லாமே பாவமா வந்து இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டும்னு நம்ம நம்புறோம், மனசுல வேண்டுறோம், முருகன்ட்ட வேண்டுறோம். அது நடக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த இடி ரைடு அப்படிதான் நான் பார்க்கப்படுகிறது. இப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உதிர்ந்தவர்கள் எல்லாம் வேற குடும்ப ரத்த சொந்தங்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து தலைமை குடும்பத்துடைய தலைமையாக, அடுத்த தலைமையாக மனதில் வைத்து கொண்டு வரக்கூடிய உதயநிதி அவர்கள் மீதே இந்த வலைப்பின்னல் என்பது இப்ப ஃபோக்கஸ் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, உதயநிதி அவரோட ரொம்ப க்ளோஸான நட்பு பாராட்டி கொண்டிருந்த நபர்கள் தான் இப்ப இந்த இடி ரைட்ல ஃபேஸா மாட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த ரித்தீஷா, அந்த ஆளு பேர் ரத்தீஷ், ஓகே, எல்லாமே அதெல்லாம் ஒரு ஓவராலா அந்த பேர் வச்சோம்னாவே என்னமோ பிரச்சனையில மாட்டுவாங்க போல தெரியல. சரி ஒருங்க, ரத்தீஷ் அவரு. இவர் வந்து இப்ப மாற்றாப்புல, இவர் நம்மளே கொஞ்சம் அந்த வீடியோஸ் அவங்க வீடு கட்டுறதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அவர்லாம் வந்து நீங்களும், அதாவது எப்படி சொல்றது, அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மக்கள் மத்தியில. ஏன்னா கண்டிப்பா ஒரு லண்டன்ல ஏதோ இருக்காராம், அங்க இருந்து கூட நீங்க வீடியோ வாங்க கூட அந்த ஸ்பீச் கொடுங்க. அது எப்படிங்க ஒரு 3 வருஷத்துல 300 கோடிக்கு வீடு கட்டுற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க? அது எப்படிங்க ஸ்விம்மிங் பூலுக்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வைப்பீங்க? இல்ல எனக்கு புரியல. ஐயோ, நீ இல்ல, உனக்கு மாடியில ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்னு நினைச்ச வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, லக்ஸுரியா இருக்கணும். ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்தேன், அதனால ஒரு ரேம்ப் வாக்ல ஒரு ஸ்விம்மிங் பூலு? எனக்கு புரியலைங்க. காசு இருக்குன்னா இப்படி இல்லாமடா ஆடுவீங்க? நீந்திக்கிட்டே வந்து தவுவாங்களா? அதுல வாங்கன்னு மட்டும் இல்ல, அது எல்லாரும் தவுவாங்க, எல்லா பெண்கள் ஆண்கள். அதான் நான் பாக்குறேன், போட்டோஸ் எல்லாம் பாக்குறேன். எல்லா நடிகைகள் எல்லாம் ஏதோ 35 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறீங்க. அப்படி என்ன அவங்க உங்களுக்கு செஞ்சுட்டாங்க நீங்க 35 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க? டிராகன் படத்துல நல்லா நடிச்சிருந்தாங்கல்ல, அதுக்காக 35 லட்சமா? இல்லங்க, இப்போ கலைத்துறை என்ன நடிச்சிருந்தாங்க டிராகன் படத்துல? நல்லா ஏதோ குணச்சித்திரமா நடிச்சிருந்தாங்களா? எனக்கு புரியலையே. நீங்க தான் சொல்றீங்க நல்லா நடிச்சிருந்தாங்கன்னு. என்ன அவங்க குணச்சித்திரமா நடிச்சிட்டாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் நல்லா நடிச்சாங்கன்னு தெரியல, ஏதோ வாயில ஒரு ஃப்ளோல சொல்லிருப்பாங்க. இல்ல, நல்லா ஆங்கர் பண்றவங்க நிறைய பேரு, நல்லா நடிச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேரு, படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு, படத்துல எப்படியாவது தேவதைங்கிற பேரு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய நிறைய பேரு, கிகோ அப்பா சாமி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப அந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆக முடியாம இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க ஒரு கூடாரமா இருந்து வாங்க, நம்ம எல்லாம் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் அருதி கொண்டு நீச்சல் குளத்தில் நீச்சல் உடையில உல்லாசமாக நீந்தி கொண்டு ஏதோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுவும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கவலைப்படுவாராம் தனிமையில இருக்கும்போது. என்ன எல்லாம் சனிக்கிழமையே பார்ட்டி? நோ, வாரத்துல நமக்கு 7 நாள் இருக்கு. இந்த 7 நாளையும் நம்ம டிஃப்ரெண்டா பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 7 நாளே ஒரு பார்ட்டியாவே வாழ்ந்திருக்காப்புல. ஸோ இவர் மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் நம்ம வந்து, அவர் ஒரு ரோல் மாடல் வச்சிருக்காரு, டான் பில்ஜேரியன் ஒரு ஆள் இருக்கான், அவனை ரோல் மாடலை வச்சு இவங்க வாழ்ந்திருக்காங்க போல.
இல்லங்க என்னன்னா இப்போ இது சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாருமே வெக்கேஷன் டைம் அப்படின்னு போட்டு தனி பிளைட்ல நாட்டை விட்டு பறந்துட்டு இருக்காங்க. அந்த தனி பிளைட் யாரோடதுன்னு இப்ப நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. தனி பிளைட்ல பறந்து போறாங்க. இப்ப ஒருத்தர் தப்பிச்சிட்டாராமே, ஒரு கல்யாணம் கட்டி ஃபேமஸ் ஆனாரு, அவர் இப்ப தப்பிச்சிட்டாரு. ஒரு புருஷனாக தன்னுடைய வாழ்க்கை வேலை செய்து கொண்டிருப்பவர். எனவே எனக்கு என்னன்னா இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பராசக்தின்ற வார்த்தை தான் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படியே என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, தெரியல எல்லாம் மாட்டிட்டாங்களே. இல்ல இவங்களோட ப்ரொபகண்டா பாருங்க. எலெக்ஷன் வரதுக்கு அந்த முன்னாடி ஜனவரி கரெக்டா பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். பராசக்தி படத்துல வந்து பெரும்பான்மையா நிறைய ரசிகர்கள் கொண்ட சிவகார்த்திகேயனை மெயின் ஹீரோவா நடிக்க வச்சுட்டு அதர்வா செகண்ட் ஹீரோயின், இதுல சுதா கோங்கரா டைரக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் மூவ்மெண்ட் வந்து ஏன் வந்தது, இந்திய எதிர்ப்பு எப்படி போராடிச்சு அப்படிங்கறத திருப்பியும் திராவிடம் ஏன் அவசியம்னு எலெக்ஷன் முன்னாடி விட்டு எறிவாங்க. நம்ம முன்னாடி நம்ம பசங்க எல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டுட்டு வந்து அதுல சிவகார்த்திகேயன் செத்து போயிருவாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்து ஓட்டு போடலான்றதுதான் பிளான். அந்த பிளான்ல இப்ப மண்ணு விழுந்துருச்சு. இப்ப என்னன்னா அந்த படத்தை எடுக்கிற ஒட்டுமொத்த டீமும் துபாயோ லண்டன்லயோ தலைமறைவா இருக்கிறதா தகவல். இல்லங்க ஸ்டோரி டிஸ்கஷன் எப்படி மெருகேற்றலாம் படத்தை. இப்ப இடி ரைடு போயிட்டு இருக்கு, அங்க போய் ஸ்டோரி டிஸ்கஷன், ஸ்டோரி எழுத முடியும், கையெல்லாம் நடுங்காது உங்களுக்கு. ஒரு இடி ரைடுக்கெல்லாம் திராவிடத்தை நீங்க நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியும். அதுதான் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, சொல்லிக்கலாம். கனம் தான் இருக்கே, 300 கோடிக்கு அத்தா தண்டி எப்படிங்க? அதான் மனுஷான ஒருத்தர் ட்ரோன் ஷாட்ல எடுத்து சில நேரங்கள மாரிதாசன் நம்ம பாராட்டி தான். என்ன சொல்றாரு? இல்ல அவர் தான் வந்து போட்டோஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்திருக்கான் பாத்தீங்களா, ட்ரோன் ஷாட்ஸ்ல வாழ்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல ஆனா என்னன்னா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி கொள்ளையடிச்சிருப்பாங்க. இல்லைங்க டெண்டர்ல எல்லாம் அடிக்கிறதா வந்து அதெல்லாம் ஓகேங்க. பட் 3 வருஷத்துல 300 கோடிக்கு வீடு கட்டுற வீடே 300 கோடிக்கு இவங்க கட்டுறாங்கன்னா இவங்க கொள்ளை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க? இல்ல ஒரு ஆடியோ டேப்ல 30,000 வந்துச்சு. பட் அது 30,000 உள்துறை அமைச்சர் 40,000 crores சொல்றாரு. இப்போ வந்து 50,000 crores. அந்த அமைச்சர் இப்ப காணாமே போயிட்டாரு, கவனிச்சிங்களா? நல்ல மனுஷன், பாவம், நல்ல குடும்பத்துல இருந்து வந்தாரு, நல்ல குடும்பம், நல்ல மனுஷன். ஆனா அவர் பாருங்க இந்த திமுகக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இப்போவும் அவர் வெளியில வராம இருக்காரு. அதான் எனக்கு என்னன்னு புரியல. அவ்வளவு விசுவாசம் காட்டணுமா என்ன திமுகக்கு? அவங்க ஏதாவது உங்களை மதிக்கிறாங்களா? உங்களோட அறிவுக்கும் உங்க குடும்ப பாரம்பரியத்துக்கும் எதையாவது அவங்க வந்து யோசிக்கிறாங்களா, பண்றாங்களா? நீங்க எதுக்கு அங்க உள்ள உட்காந்து உங்க பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஜோக்ஸ் அப்பார்ட் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப துரைமுருகனை கழட்டி விட ட்ரை பண்றாங்க, விட்டாச்சு. கேன் நேருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி டீம் கேன் நேரு அவரை பத்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களா தப்பிச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணுமோ யாரு காலை பிடிக்கணுமோ என்னமோ பண்ணுங்க, நீங்க எப்படியோ பொழைச்சு போயிட்டா போதும், எங்க கிட்ட வந்து நின்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. சேகர் பாபுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு சொன்னாங்க. ஸோ சீனியர் வர்சஸ் ஜூனியர்ன்றது ஏற்கனவே திமுகக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த டைம்ல இடி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மத்த அமைச்சர்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வழக்குகள்லாம் நிறைய மாட்டிருக்காங்க, எப்படி ஊழல் பண்ணணும்னு ஓரளவுக்கு தெரியும். இவர் வயசுல சின்னவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட இன்னும் குட்டி பசங்க ட்ரௌசர் போட்டுருக்க பசங்க எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதை பண்ண விட்டு கரெக்டா லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. டவுசர்னு தமிழ்ல சொல்லிட்டீங்க, அது பாக்ஸர்ஸ். ஏன்னா ஸ்விமிங் பூல் போகும்போது டவுசர் போட்டு யாரும் குளிக்க மாட்டாங்க, பாக்ஸர்ஸ். இல்ல தலைவரே, நான் என்ன கேட்க வரேன்னா, அவங்களை இதை பண்ண விட்டு மாட்ட வச்ச மாதிரி இருக்கேங்கிற. ஆமாங்க, இப்ப நம்ம எலி பொறி வைப்போம், எலி சாப்பிட்டு அது நல்ல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பாதுஷா, பால்கோவா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வைப்போமா? வைக்க மாட்டோம். எலிக்கு எது பிடிக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எலிக்கு கயாடு லோகர் தான் பிடிச்சிருக்கு. கயாடு லோகர் வாங்க நடிங்க டிராகன் படத்துல நடிச்சுன்னா அவர் கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. பாராட்டி ஒரு 35 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து, ஏன்னா வேர்வை செஞ்சு உழைச்ச அந்த காசை கையில கொடுத்து கைடு லோகர்கிட்ட கொடுத்துருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க கொடுங்க அதை போட்டோ எடுக்கணும், ஓகே எல்லாம் கிடைச்சுன்னா சரி வாங்க, இப்ப எல்லாம் குரூப் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி குரூப் போட்டோ எல்லாம் நம்மளால நம்ம இந்த புருஷனா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருல ஒருத்தர், அவர் தான் குரூப் போட்டோ எடுக்கிறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு. சோ இந்த மாதிரி குரூப் போட்டோ எல்லாம் எடுங்க நல்லா சந்தோஷமா இருங்க, வீடு கட்டுறீங்களா கட்டுங்கன்ட்டு பொறுமை. ஏன்னா நாளை பின்ன பிளான் போடுறான், வீடு கட்டுறதுக்கு காசு இருக்குன்னு சொல்லி போய் லாக் பண்ணோம்னா நான் கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீ கட்டு ராஜா, முழுசா கட்டி முடி, ஆனா கிரக பிரவேசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து மாட்டுச்சாணியை உள்ள போட போறோம்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சு விட்டாங்க. தப்பு செய்ய விட்டு இதுல ஆக்சுவலா வந்து இந்த டாஸ்மார்க் ஊழல் தான் பெரிய அளவுல டாஸ்மார்க் ஊழல் தான் பெரிய அளவுல சிக்கல் ஆக போகுது. ஏன்னா டாஸ்மார்க்ல 10 ரூபா அவங்க பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சாவே அது போயிருது, அது 40,000 கோடி 30,000 கோடின்னு ஊழல். இப்ப 10 ரூபா அதிகம் வச்சு விற்கப்படுறது எத்தனை வருஷமா வித்துட்டு இருக்காங்க? ரொம்ப நாளா. 10-20 கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த காசு எல்லாம் விற்குனா இந்த காசு எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சேனலைஸ் ஆயிருக்கும்ல, அங்கங்க உதிர்ந்திருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் ஒரு லம்பா ஒரு இடத்துல போய் குமிஞ்சிருக்கும்ல, அது எந்த இடத்துல குமிஞ்சிருக்குங்கிறது தான் இப்ப விசாரணை. இப்ப அதுக்கு தான் ஆளை பிடிச்சிக்கிட்டே வராங்க. அது ஆளை பிடிச்சிக்கிட்டே வரும் பொழுது கரெக்டா உதயநிதிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, அவரோட நட்பு பாராட்டக்கூடிய, அவங்களோட அந்த அதாவது அதெல்லாம் ரைட் ஹேண்ட் இதெல்லாம் இந்த மற்ற கட்சிக்காரங்க சொல்றாங்க, நம்ம அதெல்லாம் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்றது என்னன்னா,
அவரோட பிசினஸா இருந்திருக்கிறாங்க, அவங்களோட கூட்டணியில இருந்திருக்கிறாங்க, அவருக்கு தேவையான படங்கள் எல்லாத்துலயும் இவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய கம்யூனிட்டியை திமுகவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய திரைத்துறை சார்ந்த பிசினஸ் பேஸ்டு கம்யூனிட்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த முறை உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எவ்வளவு பேர் சொத்து வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பேர் சொத்து சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் ஈடிக்கு தெரியாதா? பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப தப்ப எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் லாக் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்மா லாக் ஆகுறது உறுதி. ஆனா எனக்கு திமுக மேல பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சில நேரங்களில் தற்கொலை பண்ணிக்குவாங்க, சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தவறி விழுந்துருவாங்க. நீங்க சாதிக் பாஷா இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தானா வலிக்கு விழுந்துருவாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய நடக்கும். இல்ல சில பேர் குளிக்கும் போது ஓவர் மதுபானம் குடிச்சு பாத் டப்லயே மூழ்கி செத்துருவாங்க. புரியுது. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வந்து தெரியாம இருக்குமா இவங்களுக்குலாம்? சோ இவங்களை பலிகடா ஆக்கிட்டு உதயநிதி அவர்கள் தப்பிச்சு அது அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. இடி பாத்துட்டு இருக்குது, லண்டன்ல போய் தங்கியிருக்காங்கிறாங்க. இப்ப இந்தியா நினைச்சா லண்டனுக்கு போக முடியாதா? நினைச்சா பிஜேபி நினைச்சா போக முடியாதா? லண்டன்ல போயிட்டு அவரை தூக்கிட்டு வர முடியாதா? இந்தியன் கவர்மெண்டால பண்ண முடியும். கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இல்ல 96ல வந்து ஜெயலலிதா அவர்கள் அந்த நகை எல்லாம் வந்து சேர்த்து வச்சாங்க, சொத்து குவிப்பு வழக்கு டிவியில போட்டு காட்டி செம்மவே இருந்துச்சு, அவங்க தோத்து போயிட்டாங்க. 2011ல 2G வந்து எப்படி அடிச்சு செஞ்சது? ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்ல, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு 6 மணி நேரம். அது வந்து ஒரு கோவம் இருந்துட்டே இருந்துச்சு. அதை ஃபியூவல் பண்ணி விட்டுற மாதிரி 2G வந்து அதுல வந்து பெரிய ஒரு தோல்வியை வந்து அடைஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இப்போ வரப்போகுதுன்னு தான் தோணுது. இந்த முறை டாஸ்மார்க்ல நடந்த ஊழல், அதுல இது வந்து நம்ம அந்த பாட்டில் விற்கிறது ஒரு ஊழல் சொல்றோம். அது போக அந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, அதாவது டாஸ்மார்க்ல அக்ரிமெண்ட்ல ஒரு சில பிராண்ட்ஸ் வருது இல்ல, அந்த சரக்கு சாராயங்கள், அது எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் பரிமாற்றம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடி பிடிச்ச பிராண்ட் புஷ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஒரு பார்ஷாலிட்டி காட்டியிருக்காங்க. அந்த பிராண்ட்ஸ் வந்து தரம் இல்லாம இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. அப்ப இதுவும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளாக்கப்படும். அப்ப இதுக்கு பின்னாடி நடந்த ஊழலுடைய எண்ணிக்கை என்பது, இந்த பணத்துடைய மதிப்பு என்பது ரொம்ப அதிகம். ஏன் நான் சொல்றேன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு புரோக்கரேஜ் மாதிரி இருந்த ஒரு நபர் தான் இந்த நபர். அவரே 300 கோடி ரூபாயில வீடு கட்டுறாரு அப்படின்னா, அதுவும் 3 வருஷத்துலங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆளை யாருக்குமே தெரியாதுங்க. எப்படிங்க 3 வருஷத்துல ஒருத்தனால இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு முதலாளியா இருந்தவங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க? புரோக்கர் கமிஷன்லயே இவன் எவ்வளவு பெரிய வீடு கட்டுறான் அப்படின்னா, அந்த டீல் எவ்வளவு பெரிய டீலா இருக்கும்? ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நெருக்கடி என்பது திமுகவுக்கு வரப்போகிறது. அது இந்த திரைத்துறை சார்ந்த, அது இல்லாமல் இதுக்கெல்லாம் ஃபேஸ் வேல்யூலாம் இருக்கு. இந்த ஃபேஸ் வேல்யூவோட இதுக்கு மாட்டும் பொழுது பெரிய அளவு பேக் ஃபயர் என்பது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி வந்து மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி ஒட்டுமொத்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாவையும் திமுக கண்ட்ரோல் பண்றது. அதனால தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதை பத்தி பெரிய டிஸ்கஷனே வரல. யூடியூபர்ஸ் தான் நிறைய பேசியிருக்காங்க. யூடியூபர்ஸ் தான் பேசுறாங்க. யூடியூப் மீடியாஸ்ல தான் பேச முடியுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இடி ரைட் நடந்தது உண்மைதானே, அதுல ஆவணங்களுக்கு உண்மைதானே, அதை என்னமோ அப்படியே சின்ன செய்தியா சொல்லிட்டு போறீங்க. அதுக்கு அடுத்து அதை டீப்பா வந்து அனலைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னன்னே புரியல. அப்ப இதுதான் மீடியாவுடைய செயல்பாடா? இதுதான் மீடியா தர்மமா? இதுதான் ஊடக தர்மமா? எனக்கு புரியல. நடக்கிறத எடுத்து பேசணும்ல. அப்ப ஆபத்து இருக்கு. திமுகவுடைய குடும்பத்திற்கு பெரிய நெருக்கடி என்பது இருக்கு. அவங்களோட தூக்கம் என்பது கலைக்கப்பட்டு இருக்கிறது. ஓகே, ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சது இப்போ ஒரு சந்தேகத்துக்குள்ளான ஒரு நெருக்கடி என்பது ஏற்படும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு நீங்க நார்வே போயிருந்த டைம்ல அப்போ வந்து ஒரு கூட்டணி முடிவு செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லிருந்தீங்க, அதிமுக வந்து தனித்து திமுகவை தோற்கடிக்கணும், ஏன்னா பிஜேபி கூட சேர்ந்தா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி வந்து தோல்வி அடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிளஸ் கெட்ட பிரிப்பு நீங்க சொன்ன மாதிரி வர்றதுன்னு. அந்த டைம்ல நீங்க அங்க இருந்ததுனால அதை பத்தி முழுசா பேச முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சமயத்தை நான் பயன்படுத்திட்டு கேட்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணி பத்தி இப்போ உங்களோட அதே கருத்து தான் இருக்கும், இருந்தாலும் இப்போ திமுக இடியை வச்சு அந்த சைடு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? சோ அது அப்படி நீங்க பாக்குறீங்க? ஆரம்பத்துல இருந்தே சொல்றது என்ன அப்படின்னா, மாநில கட்சிகள் தான் தமிழகத்துக்குள்ள ஆட்சிக்கு வரணும். இப்ப திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கறத நம்ம எதிர்த்து தானே இருந்தோம் ஆரம்பத்துல இருந்தே. காங்கிரஸ் நம்ம ஏற்கிறோமா?
அதே போலதான் பாஜகவும் ஏற்கல. ஏன்னா எந்த மாநில கட்சியுமே நாங்க ஏற்கல. பாஜக காங்கிரஸ் மட்டும் கிடையாது, ஆம் ஆத்மி கூட நான் ஏற்க மாட்டேன். ஏன்னா நம்ம பேசுறது தமிழ் தேசிய கொள்கை. ஸோ தமிழ் தேசிய கொள்கையில அந்த இந்திய தேசிய கட்சிகளை நீங்க வந்து கூட்டணியில இங்க வெற்றி பெற செய்தால், அவர்களுக்கு ஒரு வலுவான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தா, அது நமது மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது பெரிய அளவு பின்னடைவுக்கு தள்ளப்படும். இப்போ கூட பாருங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல. ஆந்திரால உயர்கல்வி படிப்பதற்கு ஓபிசி பட்டியல்ல இனிமேது வாய்ப்பு கொடுக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு டெசிஷன் அவங்க மேக் பண்ணிருக்காங்க. இது அங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை பற்றியான எந்த விதமான விவாதமும் தமிழ்நாட்டுல வைக்கப்படல, பேசவே படல. இந்த செய்தியே பேசப்படல. இந்த செய்தியை பேசாதனால நிறைய பேர் நம்ம போன வீடியோல சொன்னதை வந்து புரிஞ்சுக்காம கத்திக்கிட்டு இருக்கானுங்க. தம்பிகளா போய் செய்தியை பாருங்க, அங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க. நான் லோக்கல் பீப்புள்ஸ்க்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு எப்படி கண்டுபிடிப்போம்? நான் லோக்கல்னு அதான் ஓபிசி சர்டிபிகேட். ஓகேவா? அவங்க சாதி பட்டியல இல்லாத எல்லாருமே அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் லோக்கல். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இனிமேல் சீட்ஸ் வந்து நாங்க இடஒதுக்கீட்டுல வராதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, நீங்க நம்ம மாநிலம் சார்ந்த உரிமைகள் நம்ம பேச வேண்டியது அதிகமா இருக்கு. இப்போ கூட சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீடு புகுந்து ஒரு வட இந்தியக்காரன் ஒரு வயசான அம்மாவையும் இதையும் கழுத்துல இருந்து இதெல்லாம் இது பண்ணிட்டு போயிருக்கான், கொலை பண்ணிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்புங்கிறது பெரிய அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அது போக இன்னைக்கு சமீபத்துல தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல படிச்சு வட இந்திய மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்ல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சைட்ல பாத்தீங்கன்னா தமிழ் மாணவர்கள் பிரெஞ்சு சமஸ்கிருதம்னு போயிட்டு எதையோ கர்மத்தை படிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப இது எந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடி நமக்குள்ள உருவாக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம் நமக்கு வேணும், ஒரு ஸ்பெஷல் ரைட் உரிமை நமக்கு வேணும். ஆந்திராக்கு இருக்குதுங்க, அது போட்டாங்களா? அவங்க வச்சிருக்காங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட்ல வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட அந்த மாதிரி ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்ட் ரைட் எதுவுமே கிடையாது. நம்ம ஊர்ல வந்து யார் வேணாலும் நிலம் வாங்கலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இங்க இல்ல. ஆந்திரால அதை பண்ண முடியாது. இப்ப அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யணும். அப்ப நமக்கு நீங்க வந்து சும்மா வந்து மாநில உரிமை பறிபோகுதுன்னு சொல்லிட்டு பறி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஊழல்வாதிகளை நம்பாதீங்க. இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு இந்திய தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கும் பொழுது நம்மளுடைய மாநிலம் சார்ந்த உரிமைகள் பெரிய அளவு பறிக்கப்படும். அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஆம் ஆத்மியா இருந்தாலும் சரி, வேற எந்த தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்கும். ஸோ இதன் அடிப்படையில மாநில கட்சிகள் தான் இங்க டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கணுங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா பிஜேபி அதை அனுமதிக்காது. இப்ப டிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வில் பி த டிசைடிங் அத்தாரிட்டி. எப்பவுமே காங்கிரஸ் டிசைடிங் அத்தாரிட்டியா உட்கார வைக்க மாட்டாங்க அவங்க. புரியுது. ஆனா ஏடிஎம்கே என்ன கொடுமையை பிடிச்சிருவோம். ஏடிஎம்கேல ஏடிஎம்கே ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியோடயோ இல்ல வேற ஏதோட கூட்டணி, அவங்க பிஜேபியோட கூட்டணி போகவே மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. நீங்க அதெல்லாம் மீறிட்டு தான் அந்த வேலையை பண்றீங்க, அது ஒரு விஷயம். பட் அவங்க வேற ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியே போனாலும் அவங்க ஒருபோதும் அவங்களுடைய கைகள் ஓங்குவதற்கு அனுமதிச்சதே கிடையாது. ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏடிஎம்கே என்ன பண்ணுது? இப்ப நீங்க டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கீங்களா? நீங்க போய் உட்கார்றதுலே தெரியுது. அமித்ஷா முன்னாடி எப்படி உட்காடுறீங்க? கை கட்டி கூனி குறுக்கி தானே உட்காடுறீங்க. அப்ப ஏடிஎம்கே தன்னுடைய இடத்தை இழக்கும். ஏடிஎம்கேவை முழுங்கி விட்டு பாம்பு போல பிஜேபி தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். இன்னைக்கு திமுக மேல இடி ரைடு விடுற இதே கூட்டம் நாளைக்கு ஏடிஎம்கேவை காலி பண்றதுக்கு அதோட லீடர்ஸை காலி பண்ணும், ஊழல் குற்றச்சாட்டை வச்சு காலி பண்ணும். இது நடக்கும். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி ஃபார்ம் ஆக கூடாதுங்கிறத நான் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது ஃபார்ம் ஆனா நமக்கு தமிழ் தேசிய வட்டத்திலையும் தமிழ் தேசியம் வந்து 2வது இடத்துக்கு போயிரும். புரியுதுங்களா? 2வது இல்ல, அதாவது 3வது இடத்துக்கு போயிரும். நமக்கு வந்து மக்களை வந்து நம்ம பக்கம் வாக்காளர்களாக மாற்றுவதற்கான அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிரும். ஏன்னா திமுக தோக்கடிக்கணும், அதனால அதை தோக்கடிக்கணும், இதனால இதுக்கு போடு, மதவாதம் வந்துடும், அதனால திமுகவுக்கு போடணும். அந்த நெரேஷன் வந்து ஸ்பிரிட் ஆயிரும். இதுல தமிழ் தேசிய நெரேஷனை கொண்டு போய் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் நம்ம அதை சொன்னோம். அந்த மாதிரி கூட்டணி ஃபார்ம் ஆக விட்டுறாதீங்க. அதுக்கு என்னன்னா ஏடிஎம்கேவை ஒரு மாநில கட்சியாக கன்சிடர் பண்ணி அதை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதோடைய அடுத்த கட்ட அரசியலை பற்றிய புரிதல் அல்லாதவங்க உளறிக்கிட்டு இருந்தாங்க. அதோடைய தன்மையை இந்த எலெக்ஷன்ல அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, உணர்வாங்க. ஜெயிச்சாலும் சொல்றீங்க, நாங்க ஏடிஎம்கேவே ஜெயிச்சாலும் அதுக்கு அடுத்த கட்ட பாலிடிக்ஸோடைய நகர்வுகள் எந்த அளவுக்கு அது ஆபத்தை தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் கொண்டு வந்து விட போகிறது என்பதை
நான் அதை ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிரான அரசியலை நான் முன்னெடுக்க சொன்னேன். அதான் எல்லாம் கோவப்பட்டு கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் சொன்னதோடைய புரிதலை கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ, அவன் சொன்னதுக்கு சரிதான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி, ஓகே. இப்ப அது ரொம்ப டீட்டெயிலா போவேனான்னு வைங்களேன். அதை நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். பிஜேபி நாளைக்கு பவருக்கு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழரோ இல்ல வந்து தமிழ் தேசிய இயக்கங்களுடைய தேவையோ பிஜேபிக்கு சுத்தமா படாது. அந்த நேரத்துல அவங்க வேற மாதிரியான அரசியலை கையில் எடுப்பாங்க. அதுல பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து நம்ம பெரிய நெருக்கடி, போங்காட்டம் ஆட ஆரம்பிப்பாங்க. அந்த போங்காட்டம் ஆடுற வரைக்கும் அவங்க உங்களை அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே எதிர்க்கிற யாரா இருந்தாலும் ஓகே. ஆனா அந்த போங்காட்டம் அடிக்கும் பொழுது அவங்க நம்மளையும் காலி பண்ணிடுவாங்க. நம்மளோட தேவை அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் டிஎம்கே அடுத்து ஜெயிச்சு வந்துச்சுன்னா அவங்க இந்த தமிழ் தேசிய நரேஷன் வந்து பெரிய அளவுல வளர்ந்து வரதை அவங்களும் விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருப்பாங்க. அவங்களும் இப்பவே நீங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப லைட்டா அது குறைஞ்சிருக்கு, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்க மேல பிஜேபி போடுற பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால அவங்க தமிழ் தேசியத்தை அமுக்குற இதுல கவனம் செலுத்த முடியல. சோ இதனால அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதனாலதான் நீங்க உங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. சப்போஸ் அடுத்து டிஎம்கே ஜெயிச்சுது அப்படின்னா அது வைக்கக்கூடிய முதல் குறி யார் மேல இருக்கு? தமிழ் தேசிய கட்சிகள் மீது. அதிமுக கூட இல்ல பாரி, அதிமுக எல்லாம் இருக்காது. அதிமுக வில் பி swallowed by பிஜேபி. நான் சொல்றேன், அதிமுகவோட இடத்தை பிஜேபி அடைஞ்சிரும். அதை அடைய விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அந்த கூட்டணி வைக்காதீங்க நம்ம தலைவர அடிச்சோம். ரெண்டாவது வாட்டி திமுக ஜெயிச்சதுன்னா முதல்ல தமிழ் தேசியத்தை தான் நோக்கி வரும். இந்த பக்கம் பிஜேபி வந்து அதிமுகவும் முழுங்கிடும். அப்ப இந்த பக்கம் பிஜேபி இருக்கும், அந்த பக்கம் திமுக இருக்கும். இப்ப மாநில கட்சி வெர்சஸ் மத்திய கட்சி அப்படிங்கிற மாதிரி வரும். பராசக்தி ஆட்டோமேட்டிக்கா அது திரும்ப திமுகவுக்கு வந்து வலு சேர்க்கும். இதுல தமிழ் தேசியத்துக்கான ஸ்பேஸ் வந்து குறையுங்கிறதா நம்ம யூகிச்சு சொல்ற ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியா மாறுதுங்கிறத ஃபியூச்சர்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. சரி, ஓகே. இப்ப இங்க ஏடிஎம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஏடிஎம்கே கூட்டணி வந்து ஒப்புக்கொண்டார்கள். இதோடைய விளைவாக ஏடிஎம்கே வில் வேனிஷ், மறைஞ்சிரும். நான் இன்னைக்கு சொல்றேன், ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய இருப்பை இழந்து விடுவார்கள். பிஜேபி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணும். ஸோ இதான் நடக்கும். பட் ஏதோ ஒரு இதுல கெட்டதுல நல்லது நடந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அண்ணாமலை போயிடுவாரு, அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டு நம்ம எத்தனை வீடியோவில் சொல்லியிருப்போம். அண்ணாமலையே கண்டிப்பா ஓரம் கட்டி விட்டுருவாங்க, நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே போல ஏடிஎம்கே வெர்சஸ் கூட பிஜேபி கூட்டணி வரும்போது அண்ணாமலை கண்டிப்பா அகற்றப்படுவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி. ஏன்னா எடப்பாடி ஒருபோதும் அண்ணாமலையோட தலைமையில இருக்கக்கூடிய பிஜேபியை ஒத்துக்க மாட்டாரு. அதனால அண்ணாமலை என்பது பகடக்காயாக மாற்றப்படுவார். அதனால அண்ணாமலை ரசிகர்களே உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன்னு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. அது நடந்திருக்கு. இப்ப நம்ம அங்க வெளிநாட்டுல இருந்தனால நம்மளால சரியா பேச முடியல. பட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது அது அப்படியே நடந்துச்சு இந்த சினாரியோல. ஸோ அடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதும் அவ்வாறே நடக்கும். அதில் மாறதுக்கும் வாய்ப்பே இல்லை. இதுதான் நடக்க போகுது. இப்போ May 18 அன்னைக்கு வந்து மேடையில சீமான் அவர்கள் திருப்பியும் அறிவிச்சிருந்தாரு. அது எனக்கு வந்து ஆச்சரியமா படல. தனித்து தான் நாங்க நிக்க போறோம்ன்றது. சோ அவங்க தனித்து தான் நின்றுருக்காங்க, தனித்து நிக்க போறாங்க. அவங்களுக்கு உண்டான வாக்கு என்னவோ, அவங்களுக்கான சக்தி என்ன. ஆனா இப்ப என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா, திருப்பியும் தாவேக்காவை பத்தி என்னால பேசாம இருக்க முடியல. ஏன்னா ஒரு பெருங்கூட்டம் வந்து அவர் பின்னாடி போயிட்டு விஜய் பின்னாடி போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. இந்த நேரத்துல அவங்க ஆக்சுவலா சொன்னோம்னா விஜய் அவருடைய கட்சி என்பது டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஒரு பேட் ஸ்பாட்ல இருக்கு. விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கான ஸ்பேசஸ் ஓப்பனா இருந்துச்சு. அதை டிஎம்கே ஏஜென்ட்ஸ் உள்ள புந்து கெடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஸோ அதனால இப்ப தனிச்சு விடப்படுறாரு. இப்ப தனிச்சு விடப்படுறதுனால உங்களுடைய என்னுடைய கணிப்பு ஒரு 10% மேக்சிமம். 10ன்றது பெரிய பெர்சன்டேஜ். ஆனா ஃபார் வாட் யூஸ்? யாருக்கு சாதகமா போகும்? திமுகக்கு தான். அவ்வளவுதான். அதான் விஜய் வந்து கூட்டணி போயிடக்கூடாதுங்கிறதுல திமுக தெளிவா இருக்கும்னு நான் சொன்னேன். இவரு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிற திமுகல போய் தன்னை இணைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்கள உங்க கூட நீங்க சேர்த்துக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு வேலை பார்த்தாங்களா திமுக வேலை பார்த்தாங்களாங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். இல்ல அந்த கட்சிக்குள்ளே நீங்க சொல்ற அந்த ஏஜென்ட்ஸ்குள்ளே கொஞ்சம் சண்டை, யாரு வந்து முதலிடமா இருக்கு அதெல்லாம் ஓகேங்க. பட் அண்ணா பத்திரி ஏஜென்ட்ஸ் என்ன பண்றாங்க? இப்ப திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு விஜய யூஸ் பண்றாங்க. அது அப்படியே கமலஹாசன் தான். கமலஹாசன் விஜய் வேஷம் போட்டிருக்காரு, பெரிய கமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கலாம். கமலஹாசனோட ரசிகர்கள்லாம் கொஞ்சம் வயசாயிருக்கும். இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னும் வாக்கு அரசியலுக்கு உங்களுக்கு இன்னும் எத்தனை பேருக்கு அதுல ஓட்டு போடுற உரிமை இருக்குன்னே தெரியல. இருக்கிறவங்களை வச்சு நான் கணக்கு பண்ணதுல ஒரு 8 to
10% வரைக்கும் விஜயனால ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா நோ யூஸ். ஜெயிக்கலாம், ஒரு சில இடங்கள்ல ஜெயிப்பாங்க விஜய் கட்சிக்காரங்க, ஒரு சில இடங்கள்ல ஜெயிப்பாங்க. ஆனா அதுக்கு தகுந்த கேண்டிடேட் அவங்க கிட்ட இல்ல. சரி, விஜய் ஜெயிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க கட்சி ஜெயிக்கல கூட விஜய் ஒரு எம்எல்ஏவா ஜெயிச்சிருவாப்ல தான். ஆனா அது ஒரு பெரிய தலைவலியா அமையுமே. ஏன்னா சட்டமன்றத்துல அவர் வந்து பேசும்போதெல்லாம் முழு கவனம். அந்த ஒரு இதுல கண்டிப்பா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், விஜய் தோக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் கமலஹாசனா தோக்கடிச்சாங்க, பட் விஜய் வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஓகே, சோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிகழ்வுலாம் நீங்க பாக்குறப்போ நீங்க வைக்கக்கூடிய ஸ்டாண்டிங் விஜய் ஜெயிச்சிருவாப்ல. விஜய் கூட கட்சியில இருக்க ஒரு சில மக்களால கொஞ்சம் நற்பேர் இருக்கிற மாதிரியான வேட்பாளர்கள் அவர் நிப்பாட்டினார் அப்படின்னா இன்னும் நிப்பாட்டல அவங்க. ஸோ அந்த மாதிரி நற்பேர் இருக்கிற வேட்பாளர்கள் நிப்பாட்டும் பொழுது அவங்களும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து விஜய் அவர் செலக்ட் பண்ணணும். உங்க ரசிகர் கூட்டத்துக்குள்ள இருந்து அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களால எடுக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா அவங்க கண்டிப்பா அதுல சினிமா வட்டத்துல இருந்தோ இதுல இருந்தெல்லாம் அவங்களால வெறும் சினிமா நடிகர் பட்டாலாம் நாடக நடிகர்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா எடுபடாது. புரியுது. கொஞ்சம் அதாவது மக்கள் செயல்பாட்டுக்காக இருந்தவங்க போனவங்க இவங்க ஒரு 5-6 பேரை உங்களால ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர முடிஞ்சா அந்த 5-6 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிஞ்சி போனா ஒரு 7-8 சீட்டு ஜெயிப்பாங்க. வாக்குகள் வந்து எல்லா பக்கமும் நின்னாங்க அப்படின்னா, எல்லா தொகுதியிலும் நிக்கிறாங்க அப்படின்னா வாக்குகளை வந்து ஒரு அளவுக்கு சேகரிச்சு ஒரு 10% வாக்குகள் கிட்ட வந்து ஒரு கட்சியா அடையாளப்படுத்தப்படுவாங்க. இப்ப என்னன்னா நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு வந்து இந்த தேர்தல்லாம் வந்து முழுக்க நாம் தமிழருக்கு என்ன வாக்கு, அதாவது உங்களுடைய கோர் ஐடியாலஜிக்கல் ஓட்ஸ் எவ்வளவோ அதுதான் இந்த முறை டேர்ன் அவுட்டா வரும். ஸோ நாம் தமிழர் கட்சியோட கொள்கைக்காக வரக்கூடிய வாக்குகள் தான் இந்த முறை தேர்தலில் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளால கணிக்க முடிஞ்சது. சரி, ஓகே, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திமுக பத்தி பேசி முடிக்கலாம். ஏன்னா திமுக மேல இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுலாம் வேற ரகமா இருக்கு. சமீபத்துல ஒரு செய்தி பார்க்க நேர்ந்தது, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராணிப்பேட்டை ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, திமுக இருக்கிற அமைச்சரோட பிஏவை கூட்டு போய் எல்லாம் காட்டினா என்ன வந்து பாத்தீங்கன்னா தவறான வழியில கல்யாணம் பண்ணிட்டு மத்தவங்க கூட எல்லாம் போக சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஹெட்டும் ஸ்ட்ராங்கா இல்ல, பாட்டமும் கொஞ்சம் எப்பவுமே போல வீக்கா. தலைமை எப்படியோ அது அப்படித்தானங்க மத்தவங்களும் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு இஷ்யூ ஒண்ணு நடக்குது. இப்ப இது அசிங்கப்படுற இடத்துக்கு இது போறதுக்கான காரணம் என்ன? சட்ட ஒழுங்கு தப்பா இருக்கனால தானே. இப்ப அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த கம்ப்ளைண்ட் படி ஆக்ஷன் எடுத்திருந்தா இதனால ஏற்படக்கூடிய அவமானத்தை திமுக சந்திச்சிருக்கும். நியூஸாவே இருக்காது, இது நியூஸாவே இருக்காது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கையில பச்சம் குத்திருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல. கம்ப்ளைண்ட் எடுத்துக்காம இது பண்ணிருக்கீங்க. அடுத்து வந்து அந்த இந்த விஷயத்திலுமே அந்த பெண்களுடைய போட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில பரவுச்சு. எப்படி பரவுச்சு? இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னன்னா, நீங்க திரும்ப ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, காசு கொடுத்து நம்ம வாக்குகளை வாங்குறோம், எப்படியும் காசுக்கு தானே வாக்கு, எப்படியும் நமக்கு வாக்கு போட்டுருவாங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க இருக்கீங்க. பட் ஆனா வெறுப்பு அரசியல் அதிகரிக்குது உங்க மேல. திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகரிக்க கண்டிப்பா அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். அது இந்த மாதிரி பெண் விஷயத்துல எல்லாம் திமுக வந்து அடிக்கடி மாட்டுது. ஷேரை காணோம்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஷேரை காணோம் தான். ஷேர்னு ஒருத்தர் வெளியே வரல, ஷேரே இல்லைங்க, அது வெறும் ஷேரை பத்தி ஏதோ பேசினாங்கன்னு போயிட்டாங்க. பொள்ளாச்சி சம்பவத்துல நியாயம் வாங்கி கொடுத்தோம்ல. பொள்ளாச்சி சம்பவம் அது வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நடக்கிறது. அது திமுக தான் நியாயம் வாங்கி கொடுத்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ப்ராப்பரா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. இல்ல இன்னொன்னு என்ன, பொள்ளாச்சி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய தனிப்பட்ட ஐடென்டிட்டிஸ் பெரிய அளவு வெளியில வரல. இதுக்கு யாரை நீங்க பாராட்டணும்? அது அதிமுக கவர்மெண்ட். அதிமுக கவர்மெண்ட் டைம்ல கூட பாதிக்கப்பட்ட பெண்களோட போட்டோஸ் வந்து வெளியில வரல. பட் ஆனா நீங்க இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில தொடங்கி இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் பெண்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் முதல்ல வெளியில வந்து சமூக வலைதளங்கள்ல இம்பாக்ட் உருவாக்கிடுது. இது யாரை நம்ம பாராட்ட முடியும் இதுல? ஆனா நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கு. அந்த நீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்த அரசு எந்திரத்துக்கு வாழ்த்துக்கள், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் இதே மாதிரியான ஒரு நடைமுறையை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்துட்டு, ஏன்னா அது அதிமுக பீரியட்ல அது நடந்த பிரச்சனைங்கிறனால இதை ஒரு விஷயத்த மட்டும், இது அதுலயுமே வைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட். சோ அது வந்து முழுமையான நீதி கிடைச்சிருச்சாங்கிறது சந்தேகத்துக்குரியதுதான். சில முக்கியமான உங்களுடைய பசங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்கிற மாதிரிதான் ஒரு தகவல் வருது. நம்ம அந்த விஷயத்தை பத்தி முழுமையா தெரியல, அதனால நம்ம சொல்ல முடியாது. பட் சம்திங் ஃபிஷி அப்படிங்கிறதோட நம்ம கடந்து போறோம். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனக்குறைவு அதிகமாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையில கொஞ்சம் கூட கன்சர்னே இல்லை உங்களுக்கு. அந்த கன்சர்ன் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வந்து கொடுப்பது. ஏன்னா பல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை செய்யறதே உங்க கட்சிக்காரங்க.
இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில இப்ப அவன் மாட்டினது மட்டும் இல்லாம இப்ப அந்த பெண் சொல்ற புகார்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அமைச்சரோட பிஏ வரைக்கும் நாராசமா இருக்குங்க. கேட்கறக்கே தமிழ்நாட்டுல இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நடக்குதான்னு கேட்கறதுக்கு நாராசமாக இருக்குது. அவன் இத்தனைக்கும் வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து என்னை போயிட்டு அடுத்தவங்களோட படுக்க சொன்னான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து பேசுறாங்க, ஓப்பனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் நீங்க ஏன் எடுத்துக்காம போனீங்க? பாதிக்கப்பட்ட பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தா பிரச்சனை முடிஞ்சது இல்ல. அதுக்கப்புறம் அது நீதிமன்ற விசாரணைக்கு போகும், உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றாங்களா இதெல்லாம் நடக்கும். ஆனா எதுவுமே பண்ணாம எஃப்ஐஆர் வாங்காம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம நீங்க இழுத்தடிச்சதுனால தான் இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரம். அதுவும் பூதாகரம் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம்ல ஒன்றும் பெருசா கண்டுக்கல. ஸோ இந்த யூடியூப் மீடியாஸ் இதுதான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம்ல சும்மா லைட்டா ஒரு துணுக்கு மாதிரி செய்தியா போட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். இந்த மாதிரி அசிங்கங்கள்ல தொடர்ச்சியா திமுக மாட்டிக்கொண்டே இருக்கு. இந்த அசிங்கங்கள்னால திமுக மேல ஒரு வெறுப்புணர்வுங்கிறது அதிகமா உருவாக தொடங்கி இருக்கு. இந்த வெறுப்புணர்வை பயன்படுத்தி தான் ஏடிஎம்கே தன் மீது பிஜேபி கூட்டணியில போன வெறுப்புணர்வை அமுக்க முடியும். ஸோ அதனால அவங்க அந்த இதை தொடர்ச்சியா செய்ய தான் போறாங்க. இருந்தாலும் ஆஸ் பெர் த கால்குலேஷன்ஸ் ஓட்டுகள் பெருசா உடைய போகுது இந்த முறை. ஸோ கன்சால்டேட் வாக்குகள் இப்ப வரைக்கும் அதிகமா வச்சிருக்க கட்சி வந்து திமுக தான். திமுக கூட்டணி தான் கட்சி வச்சிருக்கு. அந்த கட்சி கூட்டணியும் வலுவா தான் இருக்க போது. விஜய் அவர்களே தயவு செஞ்சு திருமாவளவன்லாம் இழுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவர்லாம் வந்து அவர் தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. திருமாவளவன் இந்த பக்கம் நாங்க கூப்பிட்டுருவோம்னு நினைச்சுக்கிட்டுலாம் நீங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காதீங்க. அது பெரிய தோல்விதான். அந்த முயற்சிகளை வெற்றி அடைய போறது இல்லை. நீங்க அவங்க இறங்கி வர போறது இல்லை. எதுக்கு இறங்கி உங்க கூட வரணும்? அவங்க இல்ல இப்பவே அடுத்த படமும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் அவரோட அரசியல் வந்து சூன்யமாக முடிய போகுது. ஓகே, அவரால் ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தலை மட்டும் வாக்க உடைப்பாரு. மேபி அவர் ஜெயிக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்து திரும்ப அவருடைய அரசியல் என்பது திரும்ப ஒன்னா திமுகக்குள்ள போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு அப்படியே நான் சினிமா பக்கமே போறேன்ட்டு போற மாதிரி இருக்கும். ரைட். நீங்க ஒரு தமிழ் தேசியவாதின்னு உங்களை அடையாளப்படுத்திட்டாலும் இன்னைக்கு நம்ம காணொலியில சொன்னது இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் டைம்ல ஜெனரல் விருப்பத்தை சொல்லல, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இது நடக்க போறத சொல்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் ஜெயிக்க கூடாது, டிஎம்கேவும் ஜெயிக்க கூடாது. இதுதான். அதுக்கு நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது பாரு, கண்ணை மூடிட்டு அப்படிதான் இருக்குது சூழல். ஸோ எனக்கு பிஜேபி பிடிக்காது, காங்கிரஸும் பிடிக்காது, டிஎம்கேவும் பிடிக்காது. ஏடிஎம்கே பிடிக்குமானா வித் சம் விஷயங்கள். ஏடிஎம்கே ஊழல் கட்சி தான், அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏடிஎம்கேக்கு முதுகு தண்டுவலம் இருக்காங்கிறது டவுட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நிறைய இடத்துல வளைஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அது இன்னைக்கு தமிழ் தலைமைகள் கொண்ட கட்சியாக மாறி இருக்கு. இது மித்த எல்லாமே வந்து நான் தமிழ்ஸ் தான். இது மட்டும்தான் தமிழ் தலைமை அப்படிங்கிற அடிப்படையில போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சியும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராதவங்களோட சேர்ந்து போகிறது. ரெண்டாலாம் உடையாதுங்க. இரண்டாவது முறையா திரும்ப அதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, மாட்டுக்கே ஒரு சூடு போட்டா புத்தி வரும். உங்களுக்கு எத்தனை சூடு போட்டா புத்தி வரும்னு தெரியல. நீங்க இந்த முறையும் போய் நல்லா சூடு வாங்க போறீங்க. அவ்வளவுதான் ஏடிஎம்கேக்கு நான் சொல்ற விஷயம். ஏடிஎம்கே அழியும். நான் இதை சொல்லும் போது நிறைய பேர் இந்த ஏடிஎம்கேக்காக பேசுறவங்க எல்லாம் கோச்சுக்கிறாங்க. ரியாலிட்டி இதுதான். நீங்க ஏடிஎம்கே இந்த ஸ்ட்ராட்டஜியில ஜெயிக்க வச்சீங்கனாலும் ஜெயிச்சாலும் கூட அவங்களால அவங்களோட ஆட்சி நடக்காது, பிஜேபியோட ஆட்சி தான் நடக்கும். ஒரு பதட்டத்திலேயே வச்சிருப்பாங்க. பிஜேபி ஆட்சி தான் நடக்கும். அடுத்து பிஜேபிக்கு டிஎம்கேவை ஒழிச்சாச்சு, அடுத்து வந்து ஏடிஎம்கேவையும் முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்குவாங்க. முற்றிலுமா பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க சொல்றது பார்த்தா அது பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம எப்படியாவது இந்த நம்ம தமிழ்நாடுடைய மாநில உரிமைகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுக்கணுங்கிறத தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கான சூழல் வந்து இப்ப எல்லாரும் உடச்சு விட்டாங்க. எல்லாரும் தனித்தனியா நிக்க போறாங்க. தனித்தனியா நிக்கிறதுனால திமுகவுக்கு வாக்குல ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை உடைக்கிறதுக்கு பிஜேபி வந்து திமுகவுடைய அரசாங்கத்தை போட்டு ப்ரெஷர் பண்ணும். அதுல காம்ப்ரமைஸ் போறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உரிமைகளை விற்பாங்க. சம்பந்தம் இல்லாம நாளைக்கு திமுகவே ஜெயிச்சாலும் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்களை எப்படி விடுவிச்சுக்குவாங்க? இதுல கையெழுத்து போடு, இந்த ரூல்ஸ்க்கு ஓகே சொல்லு, இதானே. அப்ப சம்பந்தமே இல்லாம யார் தலை மொட்டையடிக்கப்படும்? தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழர்கள் தலை தான் மொட்டையடிக்கப்படும். ஸோ இதுதான் இங்க இருக்க சினாரியோ. பார்ப்போம். ரைட்டு, சரி. இது இன்னைக்கு ஸ்டாண்டிங்ஸ், இன்னைக்கு நிலைமை முழுசா அனலைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஒண்ணு தயவு செஞ்சு இடி அவர்களே, நீங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்லாம் கரெக்டா தான் பண்றீங்க. அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரேம்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு இந்த படத்துல இந்த சூர்யா வந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் தேடுவாப்புல, அது மாதிரிலாம் சர்ச்சிங்லாம் போடுறீங்க, நியூஸ்ல எல்லாம் தெரிக்க விடுறோம், நாங்களும் ஃபயர் எல்லாம் தூக்கி பறக்க விடுறோம். கடைசியில் அப்படியே காணாம போயிடுறீங்க. கிளைமேக்ஸ் தான் சரி. கிளைமேக்ஸே உங்ககிட்ட முடிக்க மாட்டேங்குதுங்களே. கிளைமேக்ஸ்ல வரணும்ல, கிளைமேக்ஸ்க்கே வர மாட்டேங்கிறீங்களே. போறீங்க, அப்புறம் அவங்க எல்லாம் டெல்லிக்கு போறாங்க, வராங்க, அதுக்கப்புறம் காணாம போயிருது. இதே வேலையை தான் இங்க பண்ண போறீங்களா? இதை பண்ணீங்கன்னா ஈடி மேல இருக்க மரியாதை போயிடும்.
புரியுதுங்களா? ஓகே. ஸோ அமலாக்கத்துறை அவர்களே புரிஞ்சு கொள்ளுங்கள், உங்களுடைய பேரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த 300 கோடி நீங்க யாரை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, லண்டன்ல போய் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க. கூப்பிட்டு வச்சு விசாரிங்க. ஏன் லண்டன்ல போயிட்டு என்ன ஸ்டோரி டிஸ்கஷன், எடுக்கப்படாத வெளியில வராத படத்துக்கு எதுக்கு டிஸ்கஷன்? கூட்டிட்டு வந்து அவங்களோட அசோசியேட் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனை போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே. இடி அவர்களே உங்களை துருவ நட்சத்திரம் படம் கூட கம்பேர் பண்ணிட்டாரு, பார்த்து செஞ்சு விடுங்க. மிக்க நன்றி பாரி. நன்றி.